Hi, hello buddies. Now Ajay Rakshana, grade 8 from Mumbai's Garden School. Today's Garme Yoga message. The serious man looks down upon those who seek silly pleasure in preference to studied quietness. When his own sensitivity is mounted, the serious man does not seek the compassion inside that can dissolve it, but the human sympathy that emblems the wounded and helps it preservation. Thank you. Bye. Hi all buddies. I am RJ Service, Senior KG from Pimbas Garden. This is the message from Savitri by Arabindo. A limitless moment filled a limitless peace. Thank you. Bye bye. Hi, hello buddies. Nanga Object Kaviniya from grade 4B from Primaries Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் மாரல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா நியர்பை. ஒரு ஊரில் ஒரு ஊர் தலைவர் ராமுன்னு ஒருத்தருக்கு அவரோட கிணற விற்கிறாராம். அந்த ராமு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த கிணற வாங்கிக்கிறாராம். அடுத்த நாள் காலையில் ராமு அங்கே இருக்க தண்ணியை எடுக்க வந்தாராம். அப்போது இந்த ஊர் தலைவர் சொன்னாராம், நான் உனக்கு கிணத்தை மட்டும்தான் விற்றேன், ஆனால் தண்ணியை விற்கல, நீ என்னோட தண்ணியை எடுக்காத அப்படின்னு சொல்கிறாராம். இதை கேட்ட ராமு ரொம்ப வருத்தப்பட்டு கோர்ட்டுக்கு போகிறாராம். அப்போ அங்கே இருக்க ஜட்ஜு என்னாச்சுப்பான்னு கேட்குறாராம். அப்போது அந்த ஊர் தலைவர் சொல்கிறாராம், நான் ராமுக்கு என்னோட கிணத்தை விற்றேன், அவர் என்னை கேட்காமையே என்னோட தண்ணியை எடுக்கிறாரு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு ஜட்ஜு ஒரு சூப்பரான ஒரு சாமர்த்தியமான ஒரு தீர்வு சொல்கிறாராம். அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? அது ராமுவோட கிணறு, உன்னோட பொருளை அவரோட பொருளில் நீ வைக்கக்கூடாது, ஒழுங்காக தண்ணி எடுத்து வேறு எங்கேயாவது கிணத்தை கட்டி வச்சுக்கோ, இல்லைன்னா நீ வாரத்துக்கு வாரம் நீ 10,000 அவருக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாராம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒருத்தரை ஏமாற்றணுன்னா அதை விட 2 மடங்காக நம்ம ஏமாறுவோம். தேங்க்யூ, பபாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு வாட்டி தெனாலிராமனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவருக்கு. ஸோ அவர் வைத்தியம் பார்க்க டாக்டர் மருத்துவ செலவுக்கெலாம் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப அதிக வட்டிக்கு பணம் தரவர். இருந்தாலும் அவசரத்துக்கு போய் கேட்கலான்னு கேட்டால் அவர் என்ன பண்ணிட்டார், அவசரம்னு தெரிஞ்ச உடனே நிறைய இன்னுமே அதிகமாக வட்டிக்கு இது பண்ணிவிட்டு, இவ்வளோக்கு வட்டி ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெனாலிராமனும் வேறு வழி இல்லாமல் அவசரம் அர்ஜெண்ட்டாக டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக சரி வாங்குறாரு. வாங்கிட்டு அப்போ அந்த வட்டிக்கு விடுறவர் கேட்குறாரு, நீ எப்போ இந்த பணத்தை திருப்பி தருவ அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு நல்ல அரேபிய குதிரை ஒன்று இருக்குது, அது நிறைய விலை போகும், எனக்கு உடம்பு சரியானோடனே சந்தையில் கொண்டு போய் அந்த குதிரையை விற்றுட்டு நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் வேணால் கூடவே வாங்கன்னு சொல்லிவிட்டு கமிட்மெண்ட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாரு. உடம்பு சரியாயிடுது. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும் இல்லையா திருப்பி, அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவரையும் கூப்பிட்டுட்டு அந்த குதிரையையும் கூப்பிட்டுட்டு கூட ஒரு பூனையையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சந்தையில் போய் எல்லாம் விலை சொல்லும் போது எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் அந்த குதிரை ரொம்ப நல்லா அழகாக உயரமாக நல்லா இருந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, இந்த குதிரையோட விலை என்ன? குதிரையோட விலை 10 தங்க காசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன 10 தங்க காசுக்கு இவ்வளோ பெரிய குதிரைன்னொன்னே. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பூனையோட விலை 100 தங்க காசு, இந்த பூனையை வாங்கினீங்கன்னா 10 தங்க காசுக்கு இந்த குதிரை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த குதிரையோட வேல்யூ இருக்கும் 120 ரூபா 100 தங்க காசுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு வியாபாரி வந்தவர் சரின்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 110 தங்க காசு கொடுத்து குதிரையும் பூனையும் வாங்கிட்டு போய்ட்றாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 10 தங்க காசு மட்டும் அந்த வட்டி கடன் கொடுத்தார்லையே அவர்கிட்ட தெனாலிராமன் கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப ஷாக்கு, நீ என்ன 110னா 10 தங்க காசு கொடுக்குறனோடனே. அப்போ தெனாலிராமன் என்ன சொல்கிறார், நான் என்ன சொல்லி உங்ககிட்ட கடன் வாங்கினேன்,
குதிரை என்ன விலைக்கு விற்கிறோன்னா குதிரையை விற்று உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன். குதிரை 10 தங்க காசுக்கு தான் விற்றேன். பூனையை தானே 100 தங்க காசுக்கு விற்றேன். அப்போ உங்களுக்கு 10 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 இதை கொடுத்துட்டு வந்துடுறாரு. எவ்வளோ ஒரு சாமர்த்தியம் இல்லை. இவர் அவரோட அவசர தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏமாற்ற பார்த்தாரு. கடைசியில் தெனாலிராமன் பண்ணது கரெக்டு. பட் வேறு வழியாக போய் அவருக்கு எவ்வளோ காசு சேரணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ டென்ஷன் ஆகாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு யோசித்தோன்னா நமக்கு நிறைய லாபம் வரும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.